அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். பந்தக்காலுக்கு பால் ஊத்தி மழை வராம இருக்க யாகமெல்லாம் செஞ்ச பிறகும் கூட விஜயோட தாவேகா மதுரை மாநாட்டுல தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. பொருளாகவோ உயிராகவோ இழப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நேத்து ஒரு நாள்ல மட்டும் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஜயோட இந்த தாவேகா மதுரை மாநாட்டிற்காக பதாகை பேனர் வைக்க போன காளீஸ்வரன் என்ற 19 வயதே ஆன இளைஞர், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் மின்சாரம் தாக்கி உயிர் இழந்திருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டு மாணவர்கள் மத்தியில அரசியலை கொண்டு போய் சேர்க்காம விட்டதுனாலையும், தமிழ்நாட்டு மாணவர்களை அரசியல் மயப்படுத்தாமல் போனதுனாலையும் ஏற்பட்ட விளைவுகள் தான் இது எல்லாமே. இப்ப ஒரு பதாகை வைக்கிறோம், கொடி நாட்டுறோம், தெருமுனை கூட்டம் நடத்துறோம், பொதுக்கூட்டம் நடத்துறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், மாநாடு நடத்துறோம். இப்படி எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னாலும் அதுக்குன்னு சில வரையறைகள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. முறைப்படி அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி அவங்க ஒதுக்கி கொடுக்குற இடத்துல மட்டும்தான் இது எல்லாத்தையும் செய்யணும். அப்படி இல்லாம சொந்த ஊர்ல நான் கெத்து காட்டுறேன் பாரு அப்படின்னு கண்ட இடத்துலையும் கொண்டு போய் பெரிய பெரிய பதாகைகளையும் கொடி கம்பங்களையும் நட்டா இப்படிதான் மின்சாரம் தாக்கி உயிர் இழப்புகள் ஏற்படும். இனி என்ன நடந்தாலும் போன உயிர் திரும்பி வருமா சொல்லுங்க? அதாவது எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாம திரை கவர்ச்சியில மயங்கி கிடைக்கின்ற தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எது உண்மையான அரசியல், எது உண்மையான அரசியல் கட்சி, யார் உண்மையான அரசியல் தலைவர் என்ற புரிதலே இல்லை. அந்த புரிதல் இல்லாம போனதுனால தான் விளக்கு வெளிச்சத்தை பார்த்து போய் செத்து போற விட்டில் பூச்சிகள் மாதிரி நடிகர்களை நோக்கி கூட்டம் கூட்டமா போய் அரசியல் அறிவற்ற மழுமட்டைகளாக மாறி இவங்க கெடுறது பத்தாம இந்த நாட்டையும் சேர்த்து கெடுக்கிறாங்க. இவங்களுக்குன்னு எந்த ஒரு சுய கட்டுப்பாடோ ஒழுக்கமோ கிடையவே கிடையாது. வெறுமனே ரசிக மனப்பான்மை கொண்ட ரசிக குஞ்சுகளாக மட்டும்தான் இந்த தாவேகா தொண்டர்கள் இருக்கிறாங்க. இவங்களோட இப்படிப்பட்ட ஒழுக்கங்கெட்ட செயல் எப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்துது தெரியுமா? இப்ப விஜயோட இந்த தாவேகா மதுரை மாநாட்டிற்காக உள்ளூர் வியாபாரிகள், பந்தல் கான்ட்ராக்டர்கள் நாற்காலிகள் தர மறுத்துட்டாங்க. இந்த மாநாட்டுக்காக ஒட்டு மொத்தமா 1.5 லட்சம் நாற்காலிகள் போட திட்டமிட்டு 5 நிறுவனங்கள் கிட்ட ஒப்பந்தம் போட்டு இருக்கிறாங்க. அதுல 4 நிறுவனம் கடைசி நேரத்துல ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா விஜயோட முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே நாம பார்த்திருப்போம், நாற்காலிகள் உடைச்சு நொறுக்கப்பட்டு இருந்துச்சு. பாதி நாற்காலிகளை தலைமையில வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒழுக்கங்கெட்ட செயலால உள்ளூர் வியாபாரிகள் கூட விஜய நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. கடைசியில கேரளாவில இருந்து 50,000 நாற்காலிகளை இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. கேரளாவில் இருப்பவர்களுக்கு இந்த ரசிக குரங்குகளோட சேட்டைகளை பத்தி தெரியாது. இப்ப அவங்க கொடுத்த நாற்காலிகள்ல எத்தனை முழுசா திரும்பி போக போகுது அப்படின்னும் தெரியல. ஆக இவனுங்களுடைய லட்சணம் இப்படி இருக்கும்போது இவனுங்க என்ன தெரியுமா சொல்றானுங்க? இந்த மாநாட்டை நடக்க விடாம தடுக்கிறதுக்காக திமுக தான் திட்டமிட்டு பந்தல் கான்ட்ராக்டர்களை மிரட்டி அவங்கள நாற்காலிய கொடுக்க விடாம செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றானுங்க. சப்பா முடியல. அடே கொஞ்சம் அளவா பில்டப் கொடுங்கடா. நீங்க என்ன அந்த மாநாட்டுல உலக அரசியல்ல இருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் எல்லாத்தையும் பேசி அலசி ஆராய்ச்சி நாளைக்கே தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் மாற்றத்தையும் சமூக மாற்றத்தையும் கொண்டு வந்துட போறீங்களா? அந்த அளவுக்கு பேசுறதுக்கு விஜய்க்கு ஸ்டஃப் இருக்கா? அரசியல் ஞானம் இருக்கா? அப்படியே அவர் இதையெல்லாம் பேசினாலும் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அரசியல் தெளிவும் அரசியல் புரிதலும் இருக்கா? ஒன்னும் வேணாண்டா. ஒரு மாநாடு நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த நோக்கத்தை வலியுறுத்தி மாநாடு நடத்தணும். நீங்க இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறீங்கல்ல, எதுக்காக நடத்துறீங்க? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உறவுகள், நீங்க யாருகிட்ட வேணும்னாலும் போய் கேளுங்க. அந்த மாநாட்டு திடலுக்கு போய் அங்க இருக்கிற யாருகிட்ட வேணும்னாலும் கேட்டு பாருங்க, இந்த மாநாடு எதுக்காக நடத்தப்படுகின்றது, இந்த மாநாட்டின் குறிக்கோள் என்ன? இந்த எளிமையான கேள்விகளை மட்டும் அங்க இருக்கிற எந்த ஒரு தாவேகா தொண்டன் கிட்டையும், தொண்டன் அப்படிங்கிற சொல் ரொம்ப ரொம்ப உயர்வானது, அங்க இருக்கிற எந்த ஒரு தாவேகா ரசிக குஞ்சுகள் கிட்டையும் நீங்க கேட்டு பாருங்க, எவனுக்கும் எதுவுமே தெரியாது. யாரை கேட்டாலும் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? விஜய பார்க்கணும், விஜய தரிசனம் செய்யணும்,
அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவானுங்க. நீயும் நானும் ஒண்ணு, தளபதி பிறந்த மண்ணு, எதிர்கட்சிக்காரங்க வைப்பாங்க நம்ம மேல கண்ணு. 2027 தமிழக வெற்றி கழகம் தான் வின்னு. நேத்துக்கெல்லாம் பாக்குறேன் ஒரு மாணவி விஜய தூரத்துல இருந்து தரிசனம் பண்ணிட்டா போதும், இது அவங்க சொன்ன சொல், நானா எதையும் இட்டு கட்டி சொல்லவே இல்லை. விஜய தூரத்துல இருந்து தரிசனம் செஞ்சிட்டாலே போதும், அந்த நினைப்போட நான் 10 வருஷம் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் அரசியல் புரிதலும் அரசியல் தெளிவும் இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட நபர்கள் எப்படி ஒரு நல்ல குடிமகன்களா வளர்ந்து வருவாங்க? இவங்க எப்படி ஒரு நல்ல அரசியல் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க? இன்னொரு கூத்து பண்ணானுங்க. 100 அடிக்கு ஒரு கொடி கம்பத்தை நடப்போறோம் அப்படின்னு முயற்சி பண்ணி அது சரிஞ்சு விழுந்து ஒரு கார் அப்பளம் மாதிரி நொறுங்கி போச்சு. நல்ல வேலை, எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல. அது வரைக்கும் நல்லது, அது வரைக்கும் நிம்மதி. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், இந்த மாநாட்டிற்கு வருகின்ற வாகனங்களை நிறுத்துவதற்காக ஏறக்குறைய 400 ஏக்கர் பரப்பளவுல 2 பார்க்கிங் ஸ்பேஸ வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல கொண்டு போய் வாகனங்களை நிறுத்திட்டு மாநாட்டு திடலுக்கு நடந்தே வந்திருக்கலாம்ல. வந்திருந்தா இந்த சேதம் எல்லாம் ஏற்பட்டு இருக்குமா? நீங்க போட்ட விதிகளை நீங்களே மதிக்கல அப்படின்னா மாநாட்டுக்கு வர மற்றவங்க எப்படி அதையெல்லாம் மதிப்பாங்க? ரெண்டாவது, 100 அடி இருக்கிற ஒரு கொடிக்கம்பத்தை எந்த மடையனாவது ஒரே ஒரு கிரேனை வச்சு தூக்குவானா? படிச்சவன் செய்யற வேலையா இது? புசி ஆனந்தெல்லாம் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? 2 கிரேனை எதிர் திசையில நிப்பாட்டி அடியில ஒரு பெல்ட்டும் முனையில ஒரு பெல்ட்டும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி நிக்க வச்சு அதுக்கப்புறம் கொடிய நட்டு போல்ட போட்டிருக்கணும். இந்த அறிவு கூட அங்க இருக்கிற எவனுக்குமே கிடையாதா? காசாடா இல்ல உங்ககிட்ட? இன்னொரு கிரேனை வாடகைக்கு எடுத்து தொலைச்சிருந்தாதான் என்ன? லாட்டரி மார்டின் கிட்ட பல கோடி பணம் வாங்கிட்டு இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறீங்களே, ஏன் இன்னொரு கிரேன் எடுத்திருந்தா என்ன குறைஞ்சு போகுது? இப்ப தான் காரு உடஞ்சு போனதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிற தினேஷ் என்கின்ற நபருக்கு விஜய் ஆறுதல் சொல்லி இருக்கிறாரு. புது காரையும் வாங்கி தர போறாங்களாம். இன்னொரு பக்கம் என்னடான்னா திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. மாநாட்டுக்கு வந்தவங்க சாப்பாடு வாங்குறதுக்கும் தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கும் போயிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல செல்போனு, பர்ஸு, நகை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டிருக்கிறானுங்க. வழக்கமா இது எல்லாமே திமுக கூட்டத்துல தான் நடக்கும். இப்ப தாவேகா கூட்டத்திலையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் எத்தனையோ நாம் தமிழர் கட்சி கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். பொதுக்கூட்டம், மாநாடு, தெருமுனை கூட்டம் அப்படின்னு எல்லாத்துக்கும் போயிருக்கிறேன். ஆனா ஒரு முறை கூட இப்படிப்பட்ட திருட்டு புகார்கள் வந்ததே கிடையாது. ஆனா திமுக கூட்டத்திலையும் தாவேகா கூட்டத்திலையும் வருது அப்படின்னா இவங்க எப்பேற்பட்ட ஒழுக்க சீலர்கள் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு அநியாயத்தையும் தாவேகா நிர்வாகிகளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த மாநாட்டுக்காக கடை போடுவாங்க தெரியுமா? இப்ப வழக்கமா நாம் தமிழர் கட்சி மாநாடு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னு வைங்க, அங்க புத்தக கடைகள் போடுவாங்க. வரவங்க புத்தகங்களை வாங்கி படிப்பாங்க. இது சர்க்கஸ் கூடாரம் இல்ல. அந்த சர்க்கஸ் கூடாரத்துல வேடிக்கை பார்க்க வர மக்களுக்கு தின்பண்டங்களையும் குளிர்பானங்களையும் விற்கிறதுக்காக நிறைய கடை போட்டு இருக்கிறாங்க. அந்த கடைங்க கிட்ட போய் 5000 கொடு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு அப்படின்னு தாவேகா நிர்வாகிகளே மிரட்டி இருக்கிறாங்க. ஐயா ராசாக்களா, நானா எதையுமே இட்டு கட்டி சொல்லல, சரியா? எல்லாத்துக்கும் தகுந்த வீடியோ ஆதாரம் இருக்கு. ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க? இதுவும் ஒரு வகையில திருட்டு தான்டா. ஏழை எளிய மக்களுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல கடையை போட்டா அன்னைக்கு ஒரு நாளைக்கு 5000மோ 10,000மோ வருமானம் வரும். அதை வச்சு அவங்க ஒரு 2 மாசத்துக்கு காலம் தள்ளுவாங்க. ஆனா நீங்க கடை போடுறதுக்கே 5000 வசூல் பண்றீங்க அப்படின்னா அவங்க எங்க போவாங்க? அவங்க கிட்ட ஏது காசு? நல்லா இருக்குடா. இப்பவே இந்த ஆட்டம் அப்படின்னா, ஒருவேளை நீங்க எல்லாம் ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுரண்டி தின்றுவீங்க போலயே. ஆக இது எல்லாமே நேத்து ஒரு நாள்ல நடந்த கேலி கூத்துகள். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமா விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படின்னு நானும் கொஞ்சம் ஆவலாத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். பேசட்டும், என்ன பேசுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நான் கவினோட ஆணவ படுகொலைக்கு இந்த மாநாட்டுல கண்டனம் தெரிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் செய்யறாரா இல்லையா அப்படிங்கிறத. மாநாடு நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.